தமிழ்ல வந்து விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு குழந்தையுடைய திறமைகளை வந்து ரொம்ப காலத்துக்கு மூடி வைக்க முடியாது. அது தன்னால ஒரு காலகட்டத்துல வந்து வெளியே வந்துதான் தீரும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சின்ன குழந்தையா இருந்தப்ப எவ்வளவு டேலண்டடா இருந்தாரு, எவ்வளவு கியூரியஸா இருந்தாரு, ஆர்வத்தோட இருந்தாரு அப்படின்றத பத்தி நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் 9th கிரேட் படிக்கிறப்ப அவங்க ஸ்கூல்ல எக்ஸ்ப்ளோரர்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருந்தது. அதுல அவர் மெம்பரா இருந்தாரு. அந்த கிளப்போட ஆக்டிவிட்டீஸ்க்காக ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியிருந்தது. அதாவது ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல்ல ஒரு செகண்டுக்கு எத்தனை பல்சஸ், எத்தனை நம்பர் ஆஃப் பல்சஸ் வந்து கிரியேட் பண்ணப்படுது அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி கண்டக்டர்ஸ் அவர் வந்து உருவாக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி கண்டக்டர்ஸை வந்து அவர் செய்யறதுக்கு அவருக்கு சில பார்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது வந்து அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல ஈஸியா. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஹெச்பி கம்பெனியோட சிஇஓக்கே வந்து டைரக்டா கால் பண்ணிட்டாரு. ஹெச்பியோட சிஇஓ பர்சனலி அவரே கால் அட்டன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸும் அவரும் சேட் பண்ணாங்க. ஹி வாஸ் ஒன்லி இன் 9th கிரேட் பை தென். அந்த சிஇஓ இம்மீடியட்டா அந்த பார்ட்ஸை ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு ஜாப் ஆஃபரும் தராரு. இந்த ஃப்ரீக்வன்சி கண்டக்டர்ஸ் எங்க செய்யறாங்களோ, மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அந்த இடத்துல அவருக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்றாரு. ஸ்டீவ் வந்து இம்மீடியட்டா சியர்ஃபுல்லா அந்த ஜாப் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அங்கங்க போல்ட் நட்டு போடுற சிம்பிள் ஒர்க் தான். ஆனா கூட மற்றவங்க வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை பார்க்குற பார்வையே வந்து ஒரு ரிசன்மெண்ட்டோட, ஒரு வருத்தத்தோட, ஒரு பொறாமையோட தான் பார்த்தாங்க அப்படின்றத வந்து அவர் அன்னைக்கே ஃபீல் பண்ணாரு. அது மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணாரு. அதுல இருந்து கிடைக்கிற இன்கம் வச்சு அவருடைய அப்பாவோட ஹெல்ப்னால அவர் 15 வயசா இருக்கிறப்பவே வந்து ஒரு கார், அவருடைய ஃபர்ஸ்ட் கார் வாங்கிட்டாரு. வித்தின் அ இயர், இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவருடைய சொந்த சம்பாத்தியத்துல இன்னொரு கார் வந்து அவருடைய செகண்ட் காரையும் வந்து அவர் வாங்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு வருமானம் ஈட்டுறதும் அதை வந்து ஒரு காஸ்க்காக சேர்த்து வைக்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எக்ஸைட்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து யாருமே செய்யாத ஒரு காரியத்தை செய்யணும், யாருமே செய்யாத விதத்துல செய்யணும் அப்படின்றது தான் வந்து ஆஸ்பயர் பண்ணாரு. டெக்னாலஜியில கிரியேட்டிவிட்டியை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவர் தான் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்பிள் கம்பெனில அவர் கூட ஒர்க் பண்ண ஹோல் டீமுமே வந்து அவரை மாதிரியே வித்தியாசமா திங்க் பண்ணக்கூடிய டீம் தான். ஆப்பிள் கம்பெனியோட கிரேட்டஸ்ட் சக்சஸ்க்கு இதுவும் ஒரு காரணம். தட் இஸ் தே தாட் டிஃப்ரெண்ட்லி.